இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் கருத்துக்கள் இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் எங்களுடைய விரைவில் வரும். கட்சி கூட்டத்துக்கான அழைப்பு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்புகள் வரவில்லை. நன்றி. ஏன்னா முதல் கூட்டம் நிர்வாக கூட்டம் நடைபெற்றிருக்குது. அதுதான் பத்திரிகை சந்திச்சோம். மற்றபடி அடுத்தடுத்த விஷயத்தை தேர்தல் சின்னம் இல்ல அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. கண்டிப்பாக எங்களுடைய தலைமையிலிருந்து தலைவர் சார்பாக இல்ல மக்கள் சந்திப்பு சார்பாக உயர்நீதிமன்றத்தில் அந்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வந்த பிறகுதான், ஏன்னா அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும், ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கணும் உயர்நீதிமன்றத்தில் அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற பொலிட்டிக்கல் நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக காத்திருக்கோம். அது முடிந்தவுடன் உடனடியாக தொடங்கப்படும். ஏன்னா ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் இவர்கள் இஷ்டம் போல எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா திரும்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு, கரூரில் 67 போலீஸ்க்கு மேல இருந்தாங்களான்னு எனக்கு சந்தேகம். உங்க எல்லாருக்கும் சந்தேகம். எவ்வளவு போலீஸ் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அவங்களால எத்தனை பேர் எந்தெந்த இடத்துல டிப்ளாய் பண்ணாங்கன்ற லிஸ்ட் அவங்களால கொடுக்க முடியுமா? எதையுமே நீங்க எல்லாம் அவர்கள் ஒவ்வொருத்தரும், அதாவது முதல்வர் உட்பட என்னென்ன பிரஸ் மீட்ல என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே சாட்சியங்கள், பொதுமக்கள் முன்னாடி இருக்க சாட்சியங்கள், எல்லாத்துலயும் என்னென்ன சாட்சியங்கள் இருக்கோ அது எல்லாத்துக்கும் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஏன் போஸ்ட்மார்ட்டம் நாங்க 1:45 ஸ்டார்ட் பண்ணோம்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. அப்ப 3:10 முதல்வர் வந்தப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்ட 1.5 மணி நேரம் தான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்களா ஒருத்தருக்கு? அதுக்குள்ள அவங்க ரிப்போர்ட் முடிச்சிட்டாங்களா? இது மாதிரி பல கேள்விகள். 3:15 மணிக்கு முதல்வர் 3:10 வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல முதல்வருக்கான மலர் வளையம் அங்க வைக்கிறாங்க. சோ அப்போ 1 மணி நேரம் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணலையா? சோ இதற்கான பல கேள்விகளுக்கு விடை காலம் தான் பதில் சொல்லும். விசாரணை நடந்துட்டு இருக்கு.